நத்தம் விஸ்வநாதனின் பதவியை பறித்தார் எடப்பாடி. அதிர்ச்சியிலே ஆதரவாளர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலிலே மாபெரும் வெற்றி கட்சியாக வரும் என அனைவரும் எதிர்பார்த்தோம். ஆனால் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு தற்போது அதிமுக 2 துண்டுகளாக உடைந்து கிடக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் உருவாக்கிய ஒரு இயக்கம். அந்த இயக்கம் மாபெரும் ஒரு வெற்றிகளை பற்றெடுத்த ஒரு இயக்கம். அதற்கு அடுத்தபடியாக செல்வி ஜெயலலிதா அம்மையார் கட்டி காப்பாற்றப்பட்ட ஒரு இயக்கம். ராணுவ கட்டுப்பாடுடன் கட்டி காப்பாற்றப்பட்ட ஒரு இயக்கம். அடுத்த கட்டமாக சசிகலா அமரன் கைவசம் போய் சசிகலா அமரிடம் இருந்தால் அதிமுகவாக இருக்காது என நினைத்து எடப்பாடி பழனிசாமியின் கைவசம் வருகிறது. எடப்பாடி பழனிசாமியின் கைவசம் வந்த பின்பு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டாலும் வெற்றி வாகை என்பது கிடைக்காமல் இருந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் மீது இருக்கக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு இந்த வெற்றி வாகை மட்டும்தான். அடுத்த கட்டமாக 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தோல்வியை தழுவுகிறது. அதன் அடிப்படையிலே அங்க இருக்கக்கூடிய முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் அனைவருமே இனிமேல் எடப்பாடி பழனிசாமி நம்பினால் ஆகாது, நாம் அதிமுக என சொல்லி அதிமுகவில் புதிதாக ஒரு அணியை உருவாக்குவோம், இல்லை என்றால் அந்த அணியின் மூலமாக விஜய்க்கு ஆதரவுகளை கொடுக்கலாம். விஜய்க்கு ஆதரவுகளை கொடுத்தால் நமக்கு அமைச்சர் பொறுப்பு என்பது கிடைக்கும். அந்த அமைச்சர் பொறுப்பை பயன்படுத்தி நமக்கு என்ன தேவையோ அதை நாம் செய்து முடித்துக் கொள்ள முடியும் என தற்சமயம் அந்த ஒரு 5-6 நபர்கள் எல்லாம் முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர்களை பூரா அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை பூரா திரட்டி தற்சமயம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 22 சட்டமன்ற உறுப்பினர்களும் அதேபோல சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையில் 25 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்படக்கூடியவர் தான் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள். அதாவது எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர், இந்த 5 முன்னாள் அமைச்சர்களும் அந்த அணியிலே இருக்கிறார்கள். அதிலே நத்தம் விஸ்வநாதன் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தற்சமயம் வாக்குகளை கொடுத்திருக்கிறார். அதன் காரணமாக அதிமுகவிலிருந்து அந்த 25 பேரும் தற்காலிகமாக நீக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல அவர்களுடைய மாவட்ட செயலாளர் பதவி என்பது பறிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் இந்த 25 பேரின் மீதும் கட்சித்தாவல் சட்டத்தின் அடிப்படையிலே கண்டிப்பாக நடவடிக்கை என்பது எடுக்கப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது என அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமான தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு அதிமுக மிகப்பெரிய வெற்றி வகை சூடியிருந்தால், அதாவது ஒரு அதிமுக மிகப்பெரிய ஒரு முக்கியமான பொறுப்புகள் வெற்றி வகை சூடியிருந்தால் அந்த இருக்கக்கூடிய 25 நபர்களுமே அதிமுகவில் தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அமைச்சர் பொறுப்பு கிடைத்திருக்கும். இப்ப அதிமுக தோல்வியை தெளிவிவிட்டது. அதன் காரணமாகத்தான் அமைச்சர் பொறுப்பையும் பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்படக்கூடிய ஒரு நபர்களாக இவர்களெல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. அதிமுக அப்படிங்கிற மாபெரும் ஒரு இயக்கத்தை இந்த மாதிரி சோதனைக்குள்ளாக்குவது மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு செய்தியாகத்தான் தமிழக மக்கள் அனைவரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த பிரச்சனை நடந்தால் அடுத்து 4ஆம் இடத்துக்கு அதிமுக சென்றுவிடும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.